ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மை சீரீஸ்னு தேட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் லைம் சீசன் 3 எபிசோட் 24, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அண்ட் சில விஷயங்களை சுற்றி வளைச்சு சொல்லியிருப்பாங்க. பட் நான் அதை உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் கதை புரியும். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்குள்ள கதைக்குள்ள போல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் லைம் சீசன் 3 எபிசோட் 24, அதாவது ஃபைனல் எபிசோடு. என்ன காசு தராம எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி மெர்ச்சன்ட்ஸ்லாம் கத்திட்டு இருக்கோம். ஒரு நோபல்மேன் அந்த இடத்துல வந்து இன்வால்வ் ஆகுறான். டியோக் மியூஸ் நீங்களா அப்படின்னு மியூஸ் மெயில் பார்க்க வார்வன் கோல்டு காயின்ஸ்ல நீ அவங்களுக்கு பேமெண்ட் ஒழுங்கா மேக் பண்றியான்னு பார்க்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருத்தான். லார்ட் ரீமர் உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம், நான் தான் டியோக் மியூஸ் அப்படின்னு அவன் இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு இந்த மெர்ச்சன்ட்ஸ்லாம் பேமெண்ட் ஒழுங்கா தரலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதை பார்க்க தான் நான் இங்க வந்திருக்கேன்னு அவன் சொல்லுவோம். அங்க வார்வன் கோல்டு காயின்ஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓவரா பேசுறாங்க. ரீமரோ நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தரட்டுமான்னு மியூஸ் கேட்க ஃபேமிலியோட ஹெட் தான் அந்த டீமன் லார்ட் ரீமர் உனக்கு கடன் பட வை அப்படின்னு மியூஸ் இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருப்பான். நான் வேணா உங்களுக்கு காசு அரேஞ்ச் பண்ணி தரேன் மியூஸ் பேசுறதுக்குள்ளேயே ஒன்னு தேவையில்லன்னு சொல்லி நம்ம ஹீரோ காசை கொண்டு வர சொல்றான். இதெல்லாம் உண்மையான டுவார்வன் காயின்ஸா அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கவும் ஃபேக்குன்னு சொல்ல வரியா அப்படின்னு பெனிமாரு கேட்கறான். இல்ல அப்படி இல்லன்னு மியூஸ் தாங்கவோ வேணா நீ அதை அப்ரைஸ் பண்ணி பாரு நம்ம ஹீரோ சொல்றான். ரிப்போர்ட்டர்ஸும் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ரிப்போர்ட்டர்ஸும் வந்து நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அப்ரைஸ் பண்றவரோ இது ஒரிஜினல் தான் சொல்லவும் மியூஸ் மெயில் எல்லாருக்கும் காசை பே பண்ணிடுற நம்ம ஹீரோ சொல்லவும் மியூஸ் மெயிலும் பேமெண்ட்டை முடிக்கிறான். நீங்க உண்மையிலே கிரேட் தான் லார்ட் ரீமரோ அப்படின்னு சொல்லவும் டுவார்வன் கோல்டு காயின்ல பேமெண்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அந்த மர்ச்சன்ட் சொல்லவும் பட் இனி நான் அவங்க கூட பிசினஸே பண்ண போறது இல்ல, என் கண்ட்ரில நீங்க யாருமே பிசினஸ் பண்ணக்கூடாது, எங்க மேல நம்பிக்கை இல்லாம தானே எங்க கோல்டு காயின்ஸ் வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க, சோ நீங்க யாரும் இங்க பிசினஸோ பண்ண தேவையில்ல நம்ம ஹீரோ சொன்னா. இது ரொம்பவே ஓவர், கவுன்சிலோட ரூல்ஸ் படி தானே நாங்க டுவார்வன் காயின்ஸ் கேட்டோம் மியூஸ் கேட்டா, பட் நான் ஒன்னும் கவுன்சில்ல ஜாயின் பண்ணலையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த கவுன்சில்ல ஜாயின் பண்றதாவே எனக்கு ஐடியா இல்ல, ஏன்னா நான் இந்த கண்ட்ரில ஒரு பெரிய எக்கனாமியை கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் வேணா கவுன்சில்ல உங்களுக்காக பேசுறேன் அப்படின்னு மியூஸ் சொன்னா ஒன்னும் தேவையில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். ரிப்போர்ட்டர்ஸ்லாம் நடந்த இன்சிடென்ட் எழுதினதுக்கு அப்புறமா என்ன நடக்கும்னு நினைக்கிறேன், வார்வன் கோல்டு காயின்ஸ் மட்டும் தான் மர்ச்சன்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நீ பேசினது, மர்ச்சன்ட்ஸையும் உன்னோட கவுன்சிலையும் தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். பேமெண்ட் எல்லாம் முடிச்சாச்சு, இப்பவே இந்த இடத்துல இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி மியூஸ் மெயில் சொல்லி இருக்கேன். முடிஞ்சது எல்மேஷியா உங்க ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த மர்ச்சன்ட்ஸை நீங்க எப்படி டீல் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கலன்னு ரீகர்ட் சொல்லுவோம். பிசினஸே பண்ணக்கூடாதுன்னு லார்ட் ரீமரோ அவங்களுக்கு பெரிய ஐடியா போட்டுட்டாரு. இனிமே ஈஸில எந்த மர்ச்சன்ட்ஸும் நம்மள தொடணும்னு நினைக்க மாட்டாங்கன்னு மியூஸ் மெயில் சொல்றான். பட் அந்த மியூஸுக்கு பின்னாடி இருந்த மாஸ்டர் மைண்ட் தான் வரல. அவங்க ரோல்ஸ் படி நம்ம இப்ப விளையாடுறதுனால டைரக்டா அந்த மாஸ்டர் மைண்டே நம்மள கான்டாக்ட் பண்ணுவோம். எல்லாரும் என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லலாம் நம்ம ஹீரோ சொல்ல. வானத்துல அந்த ஜெய்ஜாண்டிக் டிஸ்பிளே அதை எப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி காசல் வந்து கேட்கறாரு. ஏன்னா போர்ல வந்துட்டு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், தூரத்துல நடக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம வேற இடத்துல உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஃபன்னுக்காக தான் அதை கிரியேட் பண்ண நம்ம ஹீரோ சொல்றேன். அந்த டிஸ்பிளேவை தந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்மேஷியா கேட்கற. யாரனோ அதை கேட்கவோ தாராளமா அப்படின்னு சொல்லி எல்மேஷியா சொன்னா. ஹெவன்லி எம்ப்ரஸ் பொண்ணு செல்ல கொடுத்து கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி எரால்டு சொல்றான். டெம்பஸ்டோட டெக்னாலஜி எங்க கண்ட்ரிலயும் இருந்தா நல்லா இருக்கும்னு எல்மேஷியா கேட்கவோ டிரான்ஸ்போர்டேஷன் தான் பிரச்சனை நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ட்ரெயின் வழியா கொண்டு வர வேண்டியதானு கேட்டா மேஜிக் ட்ரெயின் இன்னும் ரெடி ஆகல நம்ம ஹீரோ சொல்றான். மேஜிக் கோரை வச்சுதான் இந்த இன்ஜின் தானாவே எங்குதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். என் கண்ட்ரியோட ஸ்பெஷலிஸ்ட்லாம் அதை கிரியேட் பண்ண ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ சொல்ல. அந்த ட்ரெயின் ரெடி ஆயிடுச்சுன்னா அடிக்கடி இந்த கண்ட்ரிக்கு போயிட்டு வரலாம்னு எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. நாங்க வேணா ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ரோட தாலியனுக்கு போடுறோம் நம்ம ஹீரோ சொல்றான். தாலியனுக்கு அந்த வழியை போடணும்னா மவுண்டன் வழியா தானே அந்த டனல போடணும்னு மோமிச்சி கேட்கறா. ஃபோர்ஸ் பண்ணி நாங்க அதை பண்ண மாட்டோம் நம்ம ஹீரோ சொல்றான். சார் பெனிமாரு அதுக்கு இன்சார்ஜா இருந்தா எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி மோமிச்சி சொல்லவும் நான் ரொம்ப பிஸியான ஆளு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இன்வால்வ் ஆக முடியாதுன்னு பெனிமாரு சொல்றான். பெனிமாரு சொல்றதும் கரெக்ட் தான், வேணா அப்பப்பா அவன் அங்க வரலாம் நம்ம ஹீரோ சொல்லவும் அதுவும் எனக்கு ஓகே தான், பட் அவர் அப்பப்ப எங்க வில்லேஜ்க்கும் வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி மோமிச்சி கேட்கிறார். ஐ மீன் லார்ட் ரீமரோ நானும் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன், பட் எலங்கட்டு எனக்கு தெரியாதுங்கிறதுனால என் வைஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுவா அப்படின்னு சொல்லி யோம் சொல்றான். ஃபால்மியத்துல இருந்து வார்கான் அண்ட் ப்ளோமன்க்கு ரோடு போகுதுன்னா ஹியூமன் மான்ஸ்டர் ஒத்துமையா இருக்கிற பிளேஸ் அதை வைக்க போறீங்களான்னு கேட்கவும் அப்படி இருந்தா எப்படி இருக்கும் நம்ம ஹீரோவை கற்பனை பண்ணி பாக்குறான். அது கூட கேட்க நல்லா தான் இருக்கு நம்ம ஹீரோ யோசிச்சு நம்ம ஹீரோ கேட்டா உங்களோட ஐடியல்ஸ் ரியாலிட்டியான மாத்த நாங்க ஹெல்ப் பண்ண தயார் தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அங்க இருக்கிற நோபல்ஸ் எதுவோ பிரச்சனை பண்ணலையா நம்ம ஹீரோ கேட்டா. சார் டியாப்ளோட ஹெல்ப்புக்கு அப்புறம் அங்க இருக்கிற யாரும் பிரச்சனை பண்ணலன்னு சொல்றா. ஃபால்மன்ஸ்ல ஒர்க்கே இல்லாம இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டுங்க, அவங்களுக்கு கூடிய சீக்கிரமே நிறைய வேலை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த டிரான்ஸ்போர்டேஷன் லைன் மட்டும் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு வாரத்துக்கு டிராவல் பண்ணி போக வேண்டிய இடத்துக்கு வெறும் 3 மணி நேரத்துல போயிடலாம். அண்ட் நிறைய கார்கோ வெயிட்டையும் சேர்த்து நம்ம ஏத்திட்டு போலாம் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த புது மாற்றத்துக்கு ஆர்வமா காத்துட்டு இருக்கோம் அவங்க எல்லாம் சொல்றாங்க. இப்போ ஃபியோஸுமே வந்துட்டு நர்வஸா இருக்கான். என் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட ஏதோ பேசணும் அப்படின்னு ஃபியோஸ் சொல்லுவான். அவன் பின்னாடி இருக்கணும்னு எந்திரிச்சு பேசுறான். நீங்க பண்ற எல்லாத்தையும் பார்க்கும்போது கிங்டம் ஆஃப் ப்ளூமன் தான் எல்லா இடத்துக்குமான கனெக்ஷன் ஜங்ஷனா இருக்கும், எல்லா இடத்தையும் அது கனெக்ட் பண்ணுதுன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஹப்பா எங்களை வைக்கணும்னு இருக்கீங்களா, அதுக்கு ஏத்தபடி நாங்க ஏதோ சேஞ்சஸ் மேக் பண்ணுமான்னு கேட்கவும் பரவாயில்ல குயிக்கா புரிஞ்சுக்கிட்டீங்களே, உங்களால அந்த இம்ப்ரூவ்மெண்ட் மேக் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேட்டா. இது எங்க கண்ட்ரிக்கு தான் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பா நாங்க இதை பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவ்வளவுதானே, வேற எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம ஹீரோ கேட்டா. எனக்கு பிரச்சனை இருக்கு, 100th ஃப்ளோருக்கு யாருமே வரல, நான் ஸ்பீச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சா தெரியுமா அப்படின்னு வெல்டோரா சொன்னா. டஞ்சனை அஃபிஷியலா ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான்ப்பா நிறைய அட்வென்ச்சரர்ஸ் வருவாங்க நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். 100th ஃப்ளோரை ரீச் பண்றவங்களுக்கே பிரைஸ் மணி இருக்குன்னு நம்ம சொன்னா இன்னொரு பெரிய அட்வர்டைஸ்மெண்டா இருக்கும் அப்படின்னு மியூஸ் மெயில் சொல்றான். அண்ட் யோகி உங்க கில்டோட ரிவார்ட் சிஸ்டம் பத்தி நான் தெரிஞ்சுக்க
தெரிஞ்சுக்கிட ஆசைப்படுறான்னு மியோஸ்மெயில் சொல்லவும், எதுக்கு எங்களை செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு யோகி கேட்கறான். மான்ஸ்டர்ஸ் எல்லாமே லார்ட் ரீமரோ கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால வில்லேஜ் எதையோ போய் அட்டாக் பண்ணாது. சோ உங்க கில்டுல இருக்கிற அட்வென்ச்சர்ஸ் யாருக்கோ வேலை இருக்காது. சோ அங்க இருக்கிற உங்க கில்டு அட்வென்ச்சரர்ஸ் எல்லாம் இந்த டஞ்சனுக்கு வந்தாங்கன்னா டஞ்சனுக்குள்ள அவங்க மான்ஸ்டரையும் வேட்டையாடலாம், அவங்களுக்கு காசும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மியோஸ்மெயில் வந்து அவன் பிளானை எக்ஸ்பிளைன் பண்றான். ஓகே அப்படின்னு யோகியும் அதுக்கு ஒத்துக்கிறான். இப்போ ஹீனட்டா வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கறா. டஞ்சன்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் அவங்க ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பட் அந்த ரெசரக்ஷன் பேண்ட் இருக்கிறதுனால உயிரை பத்தி அதுக்கப்புறம் யாரும் கேர் பண்ணாம போயிருவாங்க. நம்ம திரும்ப வந்துருவோங்கிறதுக்கு அவங்க பழகி போயிட்டாங்கன்னா டேஞ்சரை பார்த்தாலும் அவங்களுக்கு பயம் இருக்காது. ஸோ ஹோலி சர்ச்சில் இருக்கிற பிரீஸ்ட் வந்து டஞ்சனுக்குள்ள சின்ன சின்ன காயங்களை ஹீலிங் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் அதே நேரத்தில் அவங்களோட டஞ்சனுக்குள்ள ட்ரைனிங்கும் எடுத்த மாதிரி ஆச்சு. ஸோ எங்களோட ஹீலர்ஸை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிடுவீங்களா அப்படின்னு சொல்லி ஹீனட்டா கேட்கற. அவங்க யூஸ் பண்ற ஹோலி மேஜிக் மூலமா நம்ம ஹீரோவா அவன் ஹோலி மேஜிக்கை இம்ப்ரூவ் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்னு ரஃபேல் சொல்லவோ, சரி நம்ம ஹீரோவா அந்த ப்ரப்போசலை ஏத்துக்கிறான். அண்ட் வெல்டோரா இல்ல இந்த யாகிசோபா வித்தவரன்னு சொல்லவா, ஏன் ஆளுங்க கண்டிப்பா கூடிய சீக்கிரம் 100th ஃப்ளோருக்கு வருவாங்க அப்படின்னு ஹீனட்டா சொல்லவும், நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வெல்டோரா சொல்றேன். அப்படின்னா எங்களோட கில்டு நாங்க இந்த இடத்துலயும் ஆரம்பிக்கும் அப்படின்னு யோகியோ சொல்றான். ஸோ மற்ற கண்ட்ரியோட பிரச்சனை எல்லாம் பேசி முடிச்ச அப்புறமா இப்ப ஃபைனல் நம்ம ஹீரோ வந்துட்டு ஈஸ்டர்ன் மெர்ச்சன்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த ரீமரோ கிட்ட நான் மோதி இருக்க கூடாதுன்னு மியூசிங்க சோகமா போய்கிட்டு இருக்கான். கிராண்ட் ஃபாதர் நம்ம பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு சொல்லவும், நானே டைரக்டா போய் அந்த இடத்துல என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தேன். அந்த கண்ட்ரி இவ்வளவு பெருசா வளர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை டெஸ்ட்ராய் பண்ணிருக்கணும். நான் பேராசை பிடிச்சவா, ராசோ ஃபேமிலியை சேர்ந்தவா, நான் ஈஸியில இதை விட்டு கொடுக்க மாட்டேன்னு அந்த குட்டி பொண்ணு சொல்றேன். எல்லாத்தையும் நான் உன்கிட்ட விடுறேன் அப்படின்னு இந்த கிராண்ட் ஃபாதரோ சொல்றாரு. ட்வார்வன் கிங்டம்ல ஈஸ்டர்ன் மர்ச்சன்ட்ஸ் நிறைய இருக்காங்க அப்படின்னு கிங் காசல் சொல்லுவோம். ப்ளோமன் சின்ன கண்ட்ரிங்கிறதுனால அங்க அதிக ஆளுங்க இல்லைன்னு சொல்றாங்க. நான் கவுன்சில்ல இல்ல, சோ என் கண்ட்ரி சேஃப் தானே அப்படின்னு எல்மிஷியா கேட்கறா. அப்ப ரொம்ப டேஞ்சர்ல இருக்குது என் கண்ட்ரி தான் போலியே அப்படின்னு யோம் யோசிக்கிறேன். ஈஸ்டர்ன் மர்ச்சன்ட்டோட ஆதிக்கம் ஃபால்மன்ஸ்ல நிறையவே இருக்கு அப்படின்னு யோம் சொல்றான். கில்டுல அப்படின்னு யோக்கிய பார்த்து நம்ம ஹீரோ கேட்டா, ஈஸ்டர்ன் மர்ச்சன்ட்ஸ் அவங்களே தான் ஓன் டெசிஷன் எடுப்பாங்க, நான் பெருசா அதுல இன்வால்வ் ஆகுறது கிடையாதுன்னு யோகி சொல்றான். ஹெட் குவார்டர்ஸ்ல சொல்லி இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு யோகி சொல்றான். ஹோலி சர்ச் அவங்க கூட கான்டாக்ட நிறுத்திட்டாங்க. ஏன்னா டார்மாடா அப்படிங்கிற ஒருத்தன் தான் வந்துட்டு மீட்டிங் நடந்த நைட் அன்னைக்கு ஹீனட்டா மீட் பண்ண போயிருப்பா. பட் அந்த இடத்துல தான் டேமன் ராட் ராய் வந்துட்டு கொன்னுட்டு அந்த கிளவுன் ஓடி போனதை ஹீனட்டா பார்த்திருப்பா. ஸோ டார்மாடா மூலியமா தான் அந்த கிளவுன் இன்ஃபில்ட்ரேட் பண்ணுச்சா அப்படின்னு சொல்லி ஈஸ்டர்ன் மெர்ச்சன்ட் கிட்ட நீ கேர்ஃபுல்லா இருக்கேன் கிங் காசல் ப்ளோமெண்ட்ல இருக்கிற ஆளுங்கெல்லாம் சொல்றாங்க. ஃபெஸ்டிவல் முடிஞ்சது நம்ம ஹீரோ சொன்னா திரும்ப போகவே எனக்கு வெறுப்போல்லன்னு எல்மிஷியா சொல்றா. எல்லாரும் போன அப்புறம் இவங்க தனி மீட்டிங் போடுறாங்க. கிளேமன் பேசின அந்த ஆளு கண்டிப்பா அது யோகி தான். ஈஸ்டர்ன் மெர்ச்சன்ட்ஸ் கூட கனெக்ஷன் இருக்குன்னு அவனே அவன் வாயால டைரக்டா ஒத்துக்கிட்டு. அண்ட் எனக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் நிறைய பேருக்கு தெரியாது. ஹீனட்டா கிட்டயும் அவன் தான் தப்பா பத்த வச்சிருக்கான். யோகிக்கும் ஹார்லகன்ஸ் அலையன்ஸ்க்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இவங்க இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஈஸ்டர்ன் மெர்ச்சன்ட்ஸ்க்கும் ஹார்லகன் அலையன்ஸ்க்கும் அப்ப சம்பந்தம் இருக்குமான்னு இவங்க யோசிக்கும் போது ஆடல்மன் கிட்ட விசாரிச்சு பார்த்ததுல அப்படிதான் தெரிய வந்திருக்குன்னு டியாப்ளோ சொல்றான். வெஸ்டர்ன் ப்ராவின்சஸும் வந்துட்டு ஈஸ்டர்ன் மெர்ச்சன்ட்ஸ்க்கு எதிரியா இருந்திருக்காங்க. ஸோ ஹீனட்டா அண்ட் லார்ட் ரீமரோ ஃபைட் பண்ணி யாராச்சும் ஒருத்தர் இருந்தாலும் அவங்களுக்கு அது லாபம் தானே அப்படின்னு சொல்லி யோகியோட பிளான் எல்லாத்தையும் இப்போ இவங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கான எந்த ப்ரூஃபும் இல்லைங்கிறதுனால யோகி மேல டைரக்டா கை வைக்க முடியாது. அண்ட் தெரியாதனமா அட்டாக் பண்ணி அவன் அந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த யோகியை பிடிக்கிறது கஷ்டம். இப்போதைக்கு நம்ம ட்ரெயின் ரோட் மற்ற எக்கனாமி விஷயத்தை எல்லாத்துலயும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டெம்பஸ்டுக்கான ஓப்பனிங் ஃபெஸ்டிவல் முடிஞ்சிடுச்சு. எல்லா கிங்டமோட ஆளுங்களும் அவங்கவுங்க இடத்துக்கு கிளம்பிட்டாங்க. சில பேர் இன்னும் டெம்பஸ்ட்லயே தங்கி இருந்தாங்க. அடுத்த பேட்டிலுக்கு நம்ம ஹீரோவோ தயாராயிட்டு ஒரு மாசம் கழிச்சு கவுன்சில்ல இருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறமா கவுன்சில் காசலையும் யோகி கூட தான் நம்ம ஹீரோ வந்துட்டு டைரக்டா டீல் பண்ண போறான். சீசன் 4 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். இன்னொரு புது அனிமையில் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.